வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜான் ஜிடி. டிவில சைடுல பார்த்தீங்கன்னா, இப்போ 2 விஷயம் வந்து அவங்க சைடுல தரப்புல அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆ இறந்த அந்த குடும்பத்துக்கு வந்து உங்களோட அக்கவுண்ட்ல வந்து ரூ. 20,00,000 தரேன் அப்டின்ட்டு. ஸோ அது வந்து ப்ராசஸ் நடந்துருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தீபாவளிக்கு முன்னாடியே வந்து அந்த காசு வந்து எல்லாரும் போய் சேரணும் அப்டின்றனால, இப்போ வந்து அவங்க அக்கவுண்ட்ல வந்து ரூ. 20,00,000 சொன்ன மாரியே அவங்க அக்கவுண்ட்ல வந்து போய் சேர்ந்திருக்கு அப்டின்னு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து அக்கவுண்ட்ல வந்து காசு வந்து விழுந்திருக்கு அப்டின்றது வந்து அவங்க தரப்புல அவங்களே வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 41 குடும்பம் இழந்தது வந்து ரொம்ப கவலையான ஒரு விஷயம். ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றதுனால, இந்த வருஷம் வந்து யாருமே வந்து இந்த தீபாவளி அப்படின்றது வந்து கிடையாது. தீபாவளி யாரும் கொண்டாடாதீங்க. நம்ம தொண்டர் சைட்லேருந்து யாருமே வந்து இதுக்கான ப்ராசஸ் எதுவும் பண்ணாதீங்க. தீபாவளின்றது வந்து தவிர்த்து அவங்களுக்கான நம்ம மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னால இந்த தீபாவளிக்கு மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. சில பேர் வந்து இது வந்து நாங்க ஏன் பண்ணணும்? இது வந்து நாங்க பட்டாசு வந்து கொண்டாடணுமா வேணான்றத நாங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சில நெகட்டிவ் விஷயங்களும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கான உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்றதுக்கான பதில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.